ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மண்டே vlog பார்க்கலாமா? மார்னிங் டிஃபனுக்கு பிள்ளைங்களுக்கு குக்கும்பர் கட் பண்ணி பாக்ஸ்ல வச்சாச்சு. கூடவே நம்ம ஸ்டார் குனாஃபா தோசை, உள்ள 2 பூச்சக்குட்டியும் மறைச்சு வச்சிருக்கேன். என்னைக்குமே காலையில ஹரிபரியா இருக்கும்னு நைட்டே மீனெல்லாம் க்ளீன் பண்ணி மசாலா போட்டு வச்சிருவேன். பட் நேத்து பண்ணாததால இன்னைக்கு பண்ண வேண்டியிருக்கு. நெத்தலி மீன் வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் அதே போல சாள மீன்லயும் முள் எடுக்கலாமான்னு கேக்குறீங்க. ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு டைப். சாள மீன்ல இந்த மாதிரி கோடு போட்டா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் ஈஸியா கலந்து வரும். சோ சாப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஃப்ரை பண்ணுவேன். நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. கொஞ்சம் வித்தியாசமா நானும் பண்ணுவேன்ல. அடுத்ததா பாலக்கீரை கூட்டு வைக்கிறதுக்கு ஆல்ரெடி பாலக்கீரை கிளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு அடுக்கி கட்டிங் போர்ட்ல வச்சு கட் பண்ணியாச்சு. சோறு வடிக்கிறதுக்கு வெப்சைட்ல வித்தியாசமான பொருளை காசு கொடுத்து வாங்காதீங்க. ஸ்டேஷனரி கிளிப் இந்த மாதிரி கிடைக்கும். அது 2 சைட்லயும் கொடுத்துட்டு இந்த மாதிரி வடிச்சிங்கன்னா ஈஸியா இருக்கும். அடுத்ததா சாள மீனை ஃப்ரை பண்றேன். இதை கொஞ்சம் முருகலா பொரிச்சிங்கன்னா அப்படியே முள்ளு தனியா கலந்துரும். வெங்காயம் வதக்கி கூட பாலக்கு சேர்த்தாச்சு. எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா? பட் கொஞ்ச நேரத்துல இவ்வளோ ஆயிடுச்சு. அப்புறமா வாழைத்தண்டு கூட்டுக்கு வச்ச மாதிரி தேங்காய், சீரகம், பூண்டு, மஞ்சள் சேர்த்து கொரகொரப்பா பொடிச்சு இதுல சேர்த்துக்கிட்டேன். குழம்புக்கு தேங்காய் ஆனம் தான் பண்ணியிருந்தேன். அப்படி தேங்காய் ஆனம், பாலக்கீரை கூட்டு, சாள மீன் ஃப்ரை, அப்புறமா சுட சுட சோறு எல்லாம் வச்சு எல்லாரையும் நல்லபடியா அனுப்பி விட்டாச்சு. பை, அஸ்ஸலாமு அலைக்கும்.